மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு அரை ஆடை உடுத்தி தலையில் செம்புடன் நூதன முறையில் சமூக ஆர்வலர் ஒருவர் மனு அளித்தார். மதுரையைச் சேர்ந்த தன்னார்வலர் கணேஷ் பாபு என்பவர் அளித்த மனுவில் வாடிப்பட்டி அருகே உள்ள முள்ளிப்பள்ளம் கிராமத்தில் யாராவது இயற்கை எய்தினால் நீர்மாலை எடுக்க குளித்து வர தண்ணீர் தொட்டி இல்லாமல் அவதிப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். இதனால் கிராமத்தில் விவசாயிகள் சங்க தொட்டி என்று பொது தொட்டியில் குளித்து நீர்மாலை எடுத்தும் இறுதி சடங்கு முடித்தும் குளித்துச் செல்லும் நிலை இருப்பதாக கூறியுள்ளார். நீண்ட நாட்களாக கோரிக்கை வைத்து புதிதாக குளியல் தொட்டி அமைப்பதற்கு ஆணை பிறப்பித்து அதற்கான வேலைகளும் தொடங்கிய நிலையில் அதனை ஊராட்சி மன்ற நிர்வாகிகளும் அரசு அதிகாரிகளும் நிறுத்திவிட்டதாகவும் தெரிவித்துள்ளார். எனவே நீர்மாலை எடுத்து வர குளியல் தொட்டி கட்டித்தர மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே அறிவுசார் நகரம் அமைக்க விளை நிலங்களை கையகப்படுத்த எதிர்ப்பு தெரிவித்து மேல் மாளிகைப்பட்டு கிராமத்தில் வீடுகளில் கருப்பு கொடி கட்டி போராட்டம் நடைபெற்றது. சுமார் 1700 ஏக்கர் பரப்பளவில் 200 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அறிவுசார் நகரம் அமைப்பதற்கான பணிகளை அரசு மேற்கொண்டுள்ளது. இந்த நிலையில் விவசாய நிலங்களை கையகப்படுத்தும் திட்டத்தை கைவிட்டு மாற்று இடத்தில் திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் எனவும் அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். நெல்லை மாவட்டம் நாங்குநேரி அருகே ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 3 பேர் செல்போன் கோபுரத்தில் ஏறி மிரட்டல் விடுத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. நம்பி நகரில் வருவாய்த்துறையினர் ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கு அப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். வருவாய்த்துறையினரிடம் வாக்குவாதம் செய்த நிலையில் அதே ஊரைச் சேர்ந்த துரைப்பாண்டி, கணபதி, மற்றொரு துரைப்பாண்டி ஆகிய 3 பேரும் செல்போன் கோபுரத்தில் ஏறி தற்கொலை மிரட்டல் விடுத்தனர். அவர்களை சமாதானப்படுத்தி கீழே கொண்டு வரும் முயற்சியில் தீயணைப்பு துறையினர் ஈடுபட்டனர். கள்ளக்குறிச்சி அருகே சென்னை சேலம் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் உலகங்காத்தான் கிராம நுழைவாயில் பகுதியில் அக்கிராமத்தைச் சேர்ந்த ஐஜேகே கட்சியினர் தங்களது கட்சி கொடிக்கம்பத்தை அமைக்கும் பணியினை துவங்கினர். அப்போது அதே கிராமத்தைச் சேர்ந்த விசிகே கட்சியினர் ஏற்கனவே அமைக்கப்பட்டுள்ள தங்கள் கட்சி கொடிக்கம்பம் இருக்கும் இடத்திற்கு பக்கத்தில் ஐஜேகே கட்சி கொடிக்கம்பம் அமைக்கக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவித்தனர். போலீசார் சம்பவத்திற்கு விரைந்து வந்து சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினர். வருவாய்த்துறை அதிகாரிகளிடம் உரிய அனுமதி பெற்று நெடுஞ்சாலையோரம் அரசுக்கு சொந்தமான இடத்தில் கட்சி கொடிக்கம்பம் அமைக்குமாறு போலீசார் தெரிவித்ததை தொடர்ந்து இரு கட்சியினரும் அமைதியான முறையில் கலைந்து சென்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.